என் இனிய உறவுகளே, நாம் இன்று 1/5/25 இருக்கின்றோம். தூய ஆவி துணையோடும் அன்னையின் துணையோடும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 80-4-5-6. இன்று வணக்க மாதத்தின் முதல் நாள். அன்னைக்கு நாம் வணக்கம் செலுத்துவோம். அது அன்னை மரியாவுக்கு நாம் கொடுக்கும் வணக்க மாத பரிசு. நம் தூய உள்ளங்களை முடிந்தவரை அனைவரையும் அன்னையிடம் கொண்டு வந்து சேர்ப்போம். இன்று முதல் தேதி மே மாதம். புனித யோசேப்புக்காக தொழிலாளர் தினமாக அர்ப்பணிக்கப்பட்ட நாள். புனித யோசேப்புக்காக சென்ட் ஜோசப் அவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் நாள். அவருக்கு நன்றி செலுத்துவோம். இறைவன் நமக்கு இந்த தொடக்க நூலில் கொடுத்த வாசகங்களின்படி 7ஆம் நாளில் கடவுள் தாம் செய்த வேலை அனைத்தையும் செய்து முடித்தார். அவர் தாம் செய்த வேலையை அனைத்தையும் நிறைவு பெற செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். தொடக்க நூல் 1:26, 2:3 சொல்கிறது. கொலோசியர் 3:14, 3:14-15, 17:23-24. ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து அந்நாளில் ஓய்ந்திருந்தார். அதனால்தான் நாமும் ஓய்வு நாளை நாம் அனுசரிக்க முன் வருவோம். அன்னை மரியாவுக்காக நாம் கொடுக்கும் இந்த மரியாதையோடு இணைந்து சென்ட் ஜோசப்க்கும் நாம் அவருடைய திருவிழாவை கொண்டாடி இறைவனுக்கும் நாம் இந்த ஓய்வு நாளுக்கான மரியாதையை கொடுக்க நாம் முயற்சி செய்வோம். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 13:54-58. ஒருவர் நன்றாக வளர்ந்து விட்டால் மக்கள் எப்படி பேசுவார்களோ அதே போல்தான். இவர் யோசேப்பின் மகள் அல்லவா, தச்சனுடைய மகன் அல்லவா, இவர்களுடைய சகோதர சகோதரிகள் நம்மோடு இருக்கின்றார்கள் அல்லவா அப்படின்னா அந்த ஊரில் பிரித்து பேச மாட்டாங்க. இவங்க சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க, இவங்க கசின்ஸுன்னு எல்லாரையும் ஒன்றா சகோதர சகோதரிகள் என்று அந்த உறவினர்களையும் சேர்த்து தான் அவர்கள் பேசினார்கள். ஆனால் புறவினத்தார் இந்த ஒரு வரிகளை வைத்து மாதாவுக்கு அது இது தேவையில்லாத, அது எனக்கு வாயால் சொல்ல இஷ்டம் இல்லை, ஆனால் இந்த மாதிரி தேவையில்லாத பேசும் பொழுது இந்த வசனங்களின் பிரகாரம் சகோதர சகோதரிகள் என்பது உறவினர்களை குறிக்கும். அங்கே எல்லாரும் அந்த குடும்பம் ஒன்றா இருந்ததுனால அந்த உறவினர்களையும் சேர்த்து அப்படி சொல்லப்பட்டது. தொழிலாளர் தினம் என்று சிறப்பிக்கின்ற இந்த புனித யோசேப் தொழிலாளர்களின் பாதுகாவலர் என போற்றுகிறோம். இயேசு இன்றைய நற்செய்தியிலே 3 அடிப்படை காரணங்களால் நிராகரிக்கப்படுகின்றார். இயேசுவின் ஞானம், வல்லமை தந்தை கடவுளிடமிருந்து வந்தவை என்பதை புரிந்து கொள்ளலாம். தச்சன் மகன், நசரேத்து பெண் இவர் தாய் என்று மட்டுமே மேலோட்டமாக புரிந்து கொண்டார்கள். பழகி போன ஒன்று நமக்கு புதிதாய் தெரிவதில்லை. இவர் தானே, இந்த குடும்பத்தானே என்று நினைக்கும் போது அவரது வாழ்வியல் குடும்ப சூழல் தடையாக மாறுகிறது. அவர்கள் அவரை கடவுளின் மகனாக நம்பவில்லை. எனவே அவர்களுடைய வல்ல செயல்கள் ஆற்ற முடியவில்லை என்ற எந்த தொழிலையும் இழிவாக நினைக்காமல் உழைப்பே உயர்வு என்று வாழ வேண்டுவோம். நான் ஆண்டவரின் அடிமை என்று உரைத்த தன் இறை அன்பை வெளிப்படுத்துகின்றார் அன்னை மரியா. இயேசு தன் தாயை கல்வாரியில் புனித அருளப்பர் வழியாக நமக்கு தருகின்றார். நாமும் அன்னையை நமது தாயாக ஏற்றுக்கொள்கின்றோம். கானாவூரில் உறவினர் திருமண வீட்டில் தண்ணீர் முதல் ரசமாகிய அன்னைக்கு பணிந்துள்ளது. தாயன்பு முதல் புதுமையாகிறது. தூய மரியாவின் வணக்க மாதம் நமக்கு இந்த ஒரு நல்ல ஒரு புதிய வார்த்தைகளை நமக்கு தந்து நம்மை பலப்படுத்துகின்றது. பரிசுத்த ஆவியின் வல்லமையால் சொல்லிலும் செயலிலும் பணிவிலும் பகிர்விலும் நன்றியோடு வாழ்வோம். நம் முதல் பெற்றோரின் வீழ்ச்சிக்கு பின் மனிதரை இறைவன் தாமே மனிதராக பிறக்க திருவுளம் கொண்டு உலகில் பிறந்த அனைத்து பெண்களிலும் மரியாவை மீட்படைய பெற்றெடுக்கும் தாயாக வேண்டும் என இறை தந்தை அவரை தெரிந்து கொண்டார். விண்ணகத்தில் வானதூதர்களும் மண்ணகத்தில் வாழும் மாமனிதர்களும் பெற்றிருக்கும் மகிமைகள் சிறப்புகள் யாவும் அன்னை மரியா பெற்றிருக்கும் மகிமைக்கு சிறப்புக்கும் ஈடிணையாக முடியாது. ஏனெனில் கன்னி மரியா இறைவனின் தாயாகையால் அவர் படைக்கப்பட்ட அனைத்திலும் மேலான படைப்பாகவும் விண்ணக தூதரணிகள் அனைவருக்கும் அரசியாகவும் கிறிஸ்துவ மக்கள் அனைவருக்கும் அன்னையாகவும் ஏனைய உலக மாந்தரின் பரிந்துரையாளருமாக இருப்பதால் அவர் சிறப்பான விதத்தில் போற்றுதலுக்கு உரியவராகவும் மேலானவராகவும்
அவர் பாவிகளுக்கு சிறப்பான விதத்தில் பரிந்து பேசி அவர்களுக்கு இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றுத்தரும் வரத்தினை பெற்றிருப்பதாலும் இறைவனுக்கு நன்றி செலுத்தி நாம் நம் மரியன்னைக்கு செலுத்த வேண்டிய மேலான வணக்கங்களை செலுத்த நாம் முன் வருவோம். என் ஆன்மாவில் ஏற்றி வைத்துள்ள பக்தி என்னும் தீ ஒரு காலம் குறைந்து விடாமல் பற்றி எறிய என் இறுதி மூச்சு வரை உம்மீது கொண்ட பக்தியிலும் அன்பிலும் நிலைத்து வாழ எங்களுக்கு வரம் தாரும் அம்மா. வாழ்வில் ஒவ்வொரு கணமும் உம்மை அன்பு செய்து உம்மை போற்றி புகழ்ந்து வணங்கி உமது மன்றாட்டின் உதவியால் இறுதியில் விண்ணகத்தை அடைந்து உம்மோடு என்றும் வாழ்ந்திடும் பேற்றினை பெற்றிட எனக்கு உதவி செய்தருளும். நாம் இன்று ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாக்கு செய்து வரும் இந்த நன்மைகளில் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி. மறக்காமல் குடும்பங்களில் தினம் ஜெபமாலை அன்னைக்கு ஒப்பு கொடுங்கள். இந்த 30 நாளும் உங்களுக்கு பரிபூரண பலன். படுக்கும் பொழுது 3 அருள் நிறைந்த மரியாவாவது சொல்லிவிட்டு படுக்க வேண்டும். இதுவும் பரிபூரண பலன்.